ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் அப்பம் செய்யலான் இருக்கோம். குழிப்பணியாரம். இது வந்து நேற்று நைட்டு ஊற போட்டதுங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கருப்பு கவுனி எப்பயுமே 8 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினா தான் சாஃப்டாகும், ஹார்டாக இருக்கும். அது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. கருப்பு கவுனியில் நம்ம பல விதமாக செஞ்சு சாப்பிடலாம். கருப்பு கவுனி வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் சாப்பிடுவாங்களாம். விலையும் அதிகம். அது நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, அதில் அந்த கிண்ணத்தில் பாதி கிண்ணம் வந்து வெல்லம், அதே மாதிரி பாதி கிண்ணம் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அப்புறம் கேஷ்நட், அப்புறம் சுக்கு பவுடர், அப்புறம் ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து நம்ம ஏலக்காய் சர்க்கரையோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நெய், கீயில் தான் சுட போகிறோம். இதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப ஹெல்த்து. சக்கரவள்ளி கிழங்கு இல்லாததால் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அவ்வளோதாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு துருவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு துருவி அலசி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதே மாதிரி இதை விட ஹெல்த்தியாக வேணுன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு துருவி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சக்கரவள்ளி கிழங்குலேயும் பல சத்துக்கள் நிறைய இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. நான் இல்லாததால் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் அது யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கவுனி அரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க, ஓட்டிக்கலாம். பாருங்கள், கவுனி அரிசி அரைச்சோடனே இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கேழ்வரகு அரைச்ச மாதிரி தான் இருக்குது கவுனி அரிசி அரைச்சோடனே. இது வந்து நம்ம துருவி வச்ச இந்த பொட்டேட்டோவோட ஆட் பண்ண வேண்டியதுதான். நம்ம வெல்லம் துருவி வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம். நம்ம எவ்வளோ போட்டோமோ அந்த அளவில் 1/2 கப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம், டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் 1/2 கப்பு துருவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுத்தையும் ஓட்டி இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதில் நம்ம 4 முந்திரி கூட டேஸ்ட்டுக்கு, பாதாம் முந்திரி இது மாதிரி கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இதிலே ஓட்டிக்கலாம், உடச்சி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டு ஓட்டிக்கலாம், டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 4 முந்திரி போட்டிருக்கேன் நான். பாதாம் இருந்தால் பாதாம் போட்டுக்கலாங்க. இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வெல்லமும் தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சாச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ரொம்ப கட்டியாக இருக்குது. நம்ம குழிப்பணியாரத்துக்கு ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். அது வேகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அரைச்சோல்ல மிக்சியில் அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஞ்சு சால்ட்டு. எப்பயுமே தித்திப்புக்கு நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோம்ல, அதுக்காக ஒரு சால்ட்டு. அப்புறம் ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் நம்ம தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காயும் கலந்தது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ளேவருக்காக. அதே மாதிரி சுக்கு பவுடர் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் சுக்கு பவுடர். சோடாப்பு சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சோடாப்பு, ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டியில் ஊற்ற போகிறோம். நம்ம வந்து நெய்யில் ஊற்ற போகிறோம். நெய்யில் ஊற்றினா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஊற்றுற பதம் அளவுக்கு நம்ம மாவை கட்டியாக வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இடாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வேறு அளவுக்கு பதத்துக்கு வச்சுட்டு குழிப்பணியார சட்டியில் நெய் போட்டு போட போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் போட்டு செய்யும்போது. கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க. நம்ம கலரை பார்த்துட்டு இந்த ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றோம், அது வெறும் சக்கை தான். இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாளி, வரகு, சாமை, திணை இதெல்லாம் நம்ம சாப்பிட பழகிக்கணும். இந்த மாதிரி டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இன்னும் அதில் கஞ்சி பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், இட்லி கூட பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசிலையும் சோளம் இருக்கு பாருங்க. மக்காச்சோளம்ன்றது இந்த நம்ம சாதாரண பெரிய சோளம் இல்லை, இந்த குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும் பாருங்கள், வெள்ளை சோளம். அந்த சோளத்துலேயும் சமைச்சு சாப்பிட்லாம், உப்புமா பண்ணி சாப்பிட்லாம், பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை.
எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு ரெடியாக இருக்கு பாருங்க. பார்க்கவே எப்படி இருப்பாருங்க, கேழ்வரகு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் கருப்பு கவுனி தான். இதில் தேங்காய் வெல்லம் இதெல்லாம் சேர்த்ததால கலர் கொஞ்சம் உங்களுக்கு கேழ்வரகு மாதிரி தெரியுது. ஆனால் கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இப்போ நெய் ஊற்றிட்டு குழிப்பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழிப்பணியார கல் ரெடியாக இருக்குது. நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்யில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். கூடியோ குறைச்சியோ ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் ஊற்றிட்டோம். இப்போ மாவு எடுத்து குழிப்பணியாரத்தில் ஊற்றிடலாம். இந்த அந்த குழியில் மாவு விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கணுமே, அப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லில் வச்சுக்கணும். நல்லா ஹீட் ஆனவுடனே தான் உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ மூடி போட்டோன்னா நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். நம்ம எத்தனையோ வகை குழிப்பணியாரம் பார்த்துருப்போம். கருப்பு கவுனி அரிசியில் குழிப்பணியாரம் செஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். ரேராக இப்போ தான் எல்லாருமே சிறுதானியத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து சாதாரணமாக குழிப்பணியாரம் நிறைய செஞ்சுருக்கோம். நிறைய வெரைட்டியில் செஞ்சுருக்கோம். வேகட்டும். திருப்பி வேற போடணும்ல நம்ம, அதனால் வேகட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். ஃபயர் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். நம்ம இப்போ குழிப்பணியாரம் திருப்பி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சுங்களா, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு. நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது கலர் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசின்றதால கலர் அப்படி தான் இருக்கும். கலரை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் டேஸ்ட்டும் தான் பார்க்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வந்து வரட்டும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. வெந்திருக்கோம். நெய்யிலே வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ டேஸ்டியாக இருப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இது மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்க கலர் அப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடாம இருக்கும்போது புதுசாக சாப்பிடும்போது கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. ஒரு ராஜ உணவு இது. அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் கருப்பு கவுனி சாப்பிடுவாங்களாம். நம்ம குழிப்பணியாரம் கருப்பு கவுனி குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் பிஸ்தா, முந்திரி, பாதாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்து, ரொம்ப ஹெல்த்து. டேஸ்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத விட உடம்புக்கு ரொம்ப. குழிப்பணியாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.